பாருங்கள், இந்த நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் போக தேவையே இல்லை. அதே டேஸ்ட்டில் வீட்டில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக கம்மி செலவில் இந்த நூடுல்ஸ் பண்ணலாம். பாருங்கள், இது ஒரு ₹10 நூடுல்ஸ் பேக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இந்த மாதிரி ப்ளைன் நூடுல்ஸ் கிடைக்கிது. இதில் மசாலா இருக்காது. இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கேப்சிகம் பாதி எடுத்திருக்கேன். கேரட் ஒரு கேரட் எடுத்திருக்கேன். ஒரு 8 பல் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மேகி மசாலா ₹5 பேக்கெட் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நூடுல்ஸை வந்து தனியாக வேக வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு பேன் வச்சுட்டேன். நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் எத்தனை பேக்கெட் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க, குக்கிங் ஆயிலு. தேவையான அளவு உப்பு, நீங்கள் நூடுல்ஸை பொறுத்து நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா நூடுல்ஸை வேக வச்சு வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் நான் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். தண்ணி கொதிக்கும் போது நம்ம நூடுல்ஸை வந்து அப்படியே போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணான்னா முழுசாக வேணான்னா உடச்சி கூட போட்டுக்கோங்க. இது முழுசாக வந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும். வேக வச்சு இது செய்யும்போது பாருங்கள், இந்த மாதிரி முழுசாக அப்படியே நான் போட்டேன் உடைக்காமல். இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா இது நல்லாவே வெந்துடும். பாருங்கள், பச்சையாக இருக்கக்கூடாது, நடுவில் நல்லா வேக வச்சுடுங்க. பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு நூடுல்ஸு. இப்போ வந்து இந்த தண்ணியில் கொஞ்சமாக பச்சை தண்ணி போட்டு இந்த கஞ்சி எல்லாம் நல்லா வந்து போகிற மாதிரி நம்ம வந்து தண்ணி போட்டு வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஜில் தண்ணி கொஞ்சமாக 1 டம்ளர் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணி எல்லாமே நம்ம இந்த கஞ்சி எல்லாமே வடித்து எடுத்துடலாம். இது தனியாக வந்து ஆற வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் கஞ்சி வடிச்சிட்டேன். இப்போ நல்லா ஆற வச்சுக்கிறேன் ஃபேன் காற்றுல. இது ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ நூடுல்ஸ் வந்து மசாலாவை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிட்டேன். எண்ணெய்னா ஒரு கரண்டி எண்ணெய் போட்டுக்கோங்க. ரொம்ப அதிக எண்ணெயும் இதுக்கு தேவைப்படாது. பாருங்கள், ஒரு கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் சூடாகட்டும். கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து ரொம்ப மெலிசாக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த நல்லா வெந்துடும். அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இது கூடவே நான் வெங்காயமும் போட்டேன். வெங்காயமும் ரொம்ப ப்ரௌன் ஆகலாம் தேவையில்லை. கொஞ்சமாக அந்த ஸ்மெல் வந்தால் போதும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், 2 பச்சை மிளகா நீட்டு வாக்கில் நான் கீரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா வேணா கூட போட்டுக்கோங்க. இதுவே காரமாக இருக்கும். நம்ம கடைசியாக மிளகு போடுறோம். அதனால் வந்து உங்களுக்கு பச்சை மிளகாய் வந்து எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயிலேயே. இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியே போட வேணாம். இதுலேயே நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பூண்டும் வெங்காயமும். இப்போ நம்ம வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுக்கலாம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணுன்னா கூட பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் முட்டைகோஸ் போடலை. ரெஸ்டாரண்ட்டில் போடுவாங்க, நான் போடலை. ஆனால் இப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பட்டாணி வந்து கொஞ்சமாக போடுங்க போதும். ரொம்ப அதிகமாக கூட போட தேவையில்லை. பாருங்கள், இது நல்லா வறுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே வறுப்படட்டும். ஃப்ளேம் வந்து நல்லா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம நூடுல்ஸில் உப்பு போட்டோம். இப்போ நம்ம இந்த வெஜிடபிளுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் உப்பு. நான் கொஞ்சமாக போடுறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நம்ம அதில் தண்ணி வடிச்சிட்டோம், அதனால் உப்பு கம்மியாக தான் இருக்கும். இதில் பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா உப்பு போட்டு கலந்து விடுங்க. இப்போ நம்ம மேகி மசாலா பாருங்கள், இது ₹5 பேக்கெட் தான். இது ஒரு பேக்கெட் நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஒரு நூடுல்ஸ் பேக்கெட்டுக்கு ஒரு பேக்கெட் உங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும். கொஞ்சமாக நல்லா கலந்து விட்டு ஃப்ளேம் நல்லா குறைச்சி மூடி போட்டு வச்சுடுங்க. இந்த வெஜிடபிள் இந்த மசாலாலாம் கொஞ்சமாக நல்லா வேகட்டும். தண்ணியெலாம் எதுவுமே போடாதீங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தான் வச்சேன். பாருங்கள், இந்த எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நூடுல்ஸ் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா நூடுல்ஸ் வந்து நம்ம இந்த எண்ணெயில் போட்டோன்னா அடியில் பிடிச்சிக்கும். அதுக்காக வந்து சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டு கலந்து விட்டு அப்புறம் நூடுல்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக நீங்கள் நூடுல்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சமாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நூடுல்ஸ் அப்படியே பிடிச்சிக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
பாருங்க அவ்வளோதான். நல்லா கலந்து விடுங்க. இந்த தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி இந்த நூடுல்ஸில் இந்த மசாலா பிடிக்கணும். அது வரைக்கும் நல்லா தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க நூடுல்ஸை. உங்களுக்கு இந்த மாதிரி கலக்க வரலன்னா 2 கரண்டி வச்சு கூட கலந்துக்கோங்க. பாருங்கள், இதில் பெப்பர் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, நான் சின்ன ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், பெரிய ஸ்பூன் எடுக்கல. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி எதுவுமே போடலை இந்த நூடுல்ஸில். அதனால் வந்து டொமேட்டோ கேச்சப் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அதுதான் புளிப்பு சுவை தரும். பாருங்கள், நான் கொத்தமல்லி ஆட் பண்ணலை. பாருங்கள், இப்போ நான் கடைசியாக தான் போடுறேன் கொத்தமல்லி. பாருங்கள், இதை நல்லா கலந்து விடுங்க. அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு இந்த டொமேட்டோ கேச்சப் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டு நல்லா ட்ரை பண்ணி நூடுல்ஸை சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில். நீங்கள் ரெஸ்டாரண்ட் பக்கமே போக மாட்டீங்க. அங்கே கிடைக்கிற அதே டேஸ்ட் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கம்மி செலவில் வீட்லேயே ரொம்ப ஹைஜீனிக்காக இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, எப்போயாவது ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டேன். பாருங்கள், கொஞ்சமாக நல்லா தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா ட்ரை ஆனவுடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெயும் நான் ரொம்ப அதிகமாகலாம் போடலை. நீங்கள் இன்னும் குறைச்சி கூட எண்ணெய் போடலாம். ஆனால் கொஞ்சம் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. நான் செஞ்ச இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் எனக்கு கமெண்ட் கூட நீங்கள் பண்ணுங்கள். பாருங்கள், காய் எல்லாமே இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி நல்லா வெந்துடுச்சு. சூப்பராக இருக்கும் இது. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறத பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக சர்வ் பண்ணலாம். பாருங்கள், இதை சுட சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்கள் டிஃபனுக்கு உங்கள்கிட்ட தோசை இட்லிக்கு மாவு இல்லாத போகுது கூட இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். ஒரு 10 ரூபா பேக்கெட் தான் நான் செஞ்சேன். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்யுங்க. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.